தேவநாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தவரும் உயிர்ப்பிக்கிறவரும் என்ற தலைப்பில் ஈஸ்டரை குறித்து நாம் விவாதிக்க போகிறோம். கடந்த முறை வெள்ளிக்கிழமை அந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்ததுனால ஓரளவுக்கு நாங்கள் உங்களுக்கு பரிச்சயமாக இருப்போம். என்றாலும் சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொன்னதோடு மறுபடியும் நாங்கள் எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஈரோட்டினுடைய ஒரு கடைகோடி பகுதியில் கர்நாடகா எல்லைக்கு அருகே ஒரு மிஷனரி போதகனாக நான் பணி செய்து வருகிறேன். இங்கே என்னோடு கூட இதை பற்றி விவாதிக்க வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் தங்களை குறித்து ஒரு சுய அறிமுகம் செய்து கொள்வார்கள். அனைவருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், போதகரையா ஸ்தோத்திரம். நான் பிரதீப் சாமியல், அப்போஸ்தல சீர்திருத்த திருச்சபையிலேருந்து வந்திருக்கேன். ஐடி நிறுவனத்தில் நான் வேலை பார்த்துட்ருக்கேன். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள். ஏற்கனவே விடியலை தேடி நிகழ்ச்சியின் மூலமாக பரிச்சயமான முகம்தான் என்று நம்புகிறேன். அப்போஸ்தல சீர்திருத்த திருச்சபையினுடைய போதகராக இருக்கிறேன். உங்கள் மத்தியிலே இன்று மீண்டும் ஒரு முறை வருவது மிகுந்த சந்தோஷம். அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய அறிமுகத்தை நான் சொல்ல பிரயாசப்படுகிறேன். என்னுடைய பெயர் ஜான் நிக்கல்சன். போதகரோடு இணைந்து அப்போஸ்தல சீர்திருத்த திருச்சபையில் உடன் ஊழியராக இருந்து கொண்டும் ஐடி துறையில் வேலை பார்த்து கொண்டும் நான் இருக்கிறேன். அனைவருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள். என்னுடைய பேர் ஜெனிஃபர் பிரின்ஸ். நான் ஐடி துறையில் வேலை பார்க்குறேன். அப்போஸ்தல சீர்திருத்த திருச்சபையிலேருந்து வந்திருக்கிறேன். கடந்த முறை நம்ம புனித வெள்ளியை பற்றி நாம் சில காரியங்களை பார்த்தோம். அதில் வரலாற்று பூர்வமான காரியங்கள், கட்டுக்கதைகள், இதை போலவே ஈஸ்டர் தினத்தை குறித்தும் நிறைய இருக்கிறபடினால அதையும் எது சரி எது தப்புன்னு நம்ம விவாதிக்க போகிறதில்ல. ஆனால் அதில் உள்ளதான காரியங்களை வெளிச்சம் போட்டு நாம் காட்ட போகிறோம். இதில் இந்த உயிர்த்தவரும் உயிர்ப்பிக்கிறவங்கிறதான ஒரு காரியத்தில் கிறிஸ்தவத்தினுடைய தனிச்சிறப்பான ஒன்று இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். வேறு எல்லா மதங்களும் பல காரியங்களை பேசினாலும் கிறிஸ்துவம் மட்டுமே மரணத்துக்கு பின்னதாக உள்ள வாழ்க்கை பற்றி பேசுகிறது. அதற்கு அடித்தளமிட்டது கிறிஸ்துவனுடைய ஒரு உயிர்த்தெழுதல். கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய எந்த ஒரு காரியமும் நிலைநிற்கவே முடியாது. ஆகவே கிறிஸ்தவத்தினுடைய முதுகெலும்பு, கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரம், கிறிஸ்தவத்தினுடைய ஒரு மாபெரும் பேருண்மை என்பது உயிர்த்தெழுதல் இருக்குது. அதை பற்றிதான காரியங்களை தான் நாம் இருக்கிற நேரத்தில் நாம் விவாதிக்க போகிறோம். ஜெனிமா, நீங்கள் சொல்லுங்கள். இந்த டிஸ்கஷனில் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நான் வந்து ஒரு சில மித்ஸ் என்னெல்லாம் வந்து இந்த ஈஸ்டர் தினத்தை ஒட்டி ஒரு சில மித்ஸ் காணப்படுது, அதை குறித்து நான் பேசணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். நிம்ரோத் அப்படிங்கிற மனுஷனை பற்றி நம்ம எல்லாரும் வேதத்தில் வாசிச்சுருந்துருப்போம். ஆதியாகமும் 10வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இந்த நிம்ரோதை குறித்து சில கட்டுக்கதைகளும் இருக்குது. அதை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். அந்த நிம்ரோத் அப்படிங்கிறவருக்கு செமித்தரிஸ் அப்படின்னு ஒரு மனைவி இருந்ததாக சொல்கிறாங்க. அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இஸ்தார் அப்படிங்கிற மனைவி. இந்த நிம்ரோத் வந்து ஒரு ஹண்டராக இருக்கார், ஒரு மைட்டி ஹண்டர் அப்படின்னு சொல்லி வேதாகமும் சொல்லுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாளில் இந்த நிம்ரோத் இறந்து போகிறாரு. இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த இஷ்தார் அப்படிங்கிறவங்களுக்கு தம்மூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் பிறக்கிறார். அந்த மகன் வந்து இந்த இஸ்தார் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து இந்த பாகால் அப்படிங்கிற இந்த சூரிய தேவன் அப்படின்னு கருதப்படுற அந்த தெய்வத்துடைய அந்த சூரிய ஒளினால தான் இந்த மகன் பிறக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது தன்னுடைய மகனை பற்றி அவங்க சொல்கிறது. அவங்க தன்னை பற்றி என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, சந்திரன்லேருந்து ஒரு முட்டை இந்த எப்பிராத்து நதியில் வந்து விழும். அந்த சாரிங்க, கவனிச்சிங்களா ஜான், ஏன் அது அந்த முட்டை எப்பிராத்து நதியில் விழுந்துச்சுண்டு? ஆமாம், வேற எங்கேயாவது விழுந்துன்னா உடஞ்சி போயிடும். அதான் கதை கரெக்டாக பில்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க. அந்த எப்பிராத்து நதியில் வந்து விழுமா, அந்த முட்டையிலேருந்து வந்தது தான் நான் அப்படின்னு இந்த செமித்தரிஸ் தன்னை குறித்தே வந்து சொல்லிக்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஸோ செமித்தரிஸ் இருக்காங்க, அவங்களுடைய மகன் தம்மூஸ் அப்படிங்கிறவர் இருக்கார். இந்த தம்மூஸ் அப்படிங்கிறவருக்கு ரேபிட், இந்த முயல் அப்படிங்கிற அந்த அனிமல் அது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த தம்மூஸ் அப்படிங்கிறவரும் நிம்ரோதை போலவே ஒரு நல்ல ஒரு வேடனாக வந்து அவர் இருக்கார். ஒரு வைல்டு பிக் கொல்லப்பட்டு இறந்து போயிடுறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தம்மூஸ் வந்து திரும்ப அவனுடைய தகப்பனான அந்த பாகாலிடமே போயிட்டான். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம், பாகாலா பாலா
ஆனால் அந்த கதையில் பால் BALங்கிறது பாகாலத்தை குறிக்கிற மாதிரி தான். பாகால் குறிக்கிற மாதிரி தான் சார். அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் அங்கே திரும்ப ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணணும் அப்படின்னா 40 நாள், அந்த இறந்த தினத்துக்கு முன்னாடி 40 நாள் அவர் இறந்ததை வந்து அந்த துக்கம் கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் இந்த அவங்களுடைய அந்த ஜனங்கள், அவங்க வந்து ஒரு குவீனாக இருக்காங்க, அவங்களுடைய ஜனங்கள் எல்லாரும் 40 நாள் ஒவ்வொரு வருஷமும் அதை கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 40 நாளும் இந்த தம்மூஸை பற்றி நினச்சி பார்க்கணும், பாகாலை பற்றி நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த தம்மூஸுக்கு ரொம்ப பிடிச்சது என்னது? ரேபிட், அந்த முயல், பன்னி, அது வந்து ரொம்ப பிடிக்குது இல்லையா? ஸோ அந்த முயலை வந்து நீங்கள் வந்து அதை மையப்படுத்தி நீங்கள் வந்து அதை கொண்டாடணும். ரெண்டாவது வந்து இவங்க முட்டையிலேருந்து தானே இந்த இஸ்தார் வந்தாங்க. ஸோ அந்த முட்டைகளையும் வந்து நீங்கள் வந்து மையப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தவிர சேக்ரெட் கேக்ஸ், நம்ம கேக் பார்க்குறோம்ல, அந்த கேக்கில் வந்து தம்மூஸை குறிப்பிடும் விதமாக T அப்படிங்கிற எழுத்தோ இல்லை ப்ளஸ் அப்படிங்கிற எழுத்தையோ வச்சு நீங்கள் கேக்ஸ் வந்து செஞ்சு சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஒரு பிக்கு தான் வந்து தம்மூஸை கொலை பண்ணுச்சு. அதனால் எஸ்பெஷலி அவன் இறந்த தினத்தன்று, அந்த தம்மூஸ் அப்படிங்கிறவர் இறந்த தினத்தன்று நீங்கள் வந்து அந்த பிக்கை சாப்பிடணும். இப்படிலாம் வந்து சில கோட்பாடுகளை வந்து அவங்க அம்மா வந்து வைக்கிறாங்க, அந்த நாட்டினருக்கு வந்து வைக்கிறாங்க. இது நம்ம இன்றைய கலாச்சாரத்தில், இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோன்னா, நம்மளும் இந்த ஈஸ்டரை கொண்டாடும் போது எப்படி அந்த இஸ்தார் அப்படின்ற அந்த தினம், அந்த தம்மூஸ் இறந்த தினமாக இருந்ததோ, அதே போல் இன்றைக்கி இந்த ஈஸ்டர் அப்படிங்கிற தினத்துக்கு முன்னாடி ஒரு 40 நாள் நம்ம வந்து நம்மளும் வந்து அவங்க வந்து எந்த ஒரு நான்வெஜ்ஜும் சாப்பிடக்கூடாது, இப்படியான சில கட்டளைகளை வந்து அந்த குவீன், அந்த ராணி வந்து அவங்களுடைய நாட்டு மக்களுக்கு கொடுக்கறத வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தா இதே மாதிரி நம்மளும் சில ப்ராக்டிசஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து தெரியுது. அன்னைக்கு அவங்க வந்து இஸ்தார் அப்படிங்கிற அந்த தினத்தன்று அந்த தம்மூஸ் இறந்ததை வச்சு அவங்களும் 40 நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை. இன்றைக்கி நம்மளும் ஈஸ்டருங்கிற தினத்துக்கு முன்னாடி 40 நாள் வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னும் சில இடங்களில் வந்து மேற்கத்திய இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பன்னீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேபிட்ஸை வந்து முக்கியத்துவம் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் முட்டைகள் கலர் கலராக நீங்கள் கூட அந்த சின்ன குழந்தைங்களுக்கு வந்து உள்ள சாக்லேட்லாம் வச்சு பனி எக்ஸு அந்த மாதிரிலாம் வந்து பனீஸையும் எக்ஸையும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறத வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹாட் கிராஸ் பன்ஸ்லாம் வந்து கொடுக்குறத வந்து நம்ம பார்க்கலாம். அதில் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டு பன்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். இப்படி நாமளும் வந்து அந்த கலாச்சாரத்திலேருந்தோ இல்லை அந்த கட்டுக்கதைகள்லேருந்து வந்த அந்த புனைவு கதைகள்லேருந்து நம்மளும் சில இன்ஸ்பிரேஷன்ஸை எடுத்துக்கிட்டோமோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது. அக்கா புரியுது, கட்டுக்கதைகள், ஈஸ்டர் இதெல்லாம் வந்து சொல்கிறீங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் நீங்கள் அதை யோசிச்சிருக்கீங்களா? நம் முன்பிதாக்கள், அதாவது கிறிஸ்டியன் மிஷனரிமார்கள் இதை எப்படி யூஸ் பண்ணி அநேகர் ரீச் பண்ணாங்கன்ட்டு. ஏன்னா நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஈஸ்டர் முட்டை, ஈஸ்டர் பன்னி இதுலேருந்து தான் வந்துச்சுன்னு சொல்கிறீங்க. பட் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 6ஆம் நூற்றாண்டு போல் கிறிஸ்திய மிஷனரிகள் அந்த பிரிட்டானியா தேசம், இப்போ பிரிட்டன்னு சொல்கிற தேசத்துக்கு அவங்க போகும்போது பார்த்தா அங்கே மக்கள் எல்லாம் இயற்கை வழிபடும் மக்களாக இருந்தாங்க. இயற்கையை பார்த்து அந்த சின்னம் என்ன வச்சுருந்தாங்கன்னா முட்டையும் ரேபிட் முயலையும் வச்சுருந்தாங்க. ஏன் அப்படின்ற ரீசன் என்னென்னா, முட்டை வந்து ஒரு புது ஜீவன் கொண்டு வர்றது, முயல்ன்றது செழிப்பு கொண்டு வருது. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஃபார்மர்ஸ், அவங்க முயலோட ஃபர்டிலிட்டி ஜாஸ்தி, இனப்பெருக்கு ஜாஸ்தி. ஏன்னா ஃபார்மர்ஸ் அவங்க வந்து விவசாயிகள், அவங்க வந்து செடியை பயிரிட்டு ஆரம்பிக்கும்போது செடியை பயிரிடும் போது அவங்க வந்து அங்கே இயற்கை தெய்வங்களை வழிபடும் போது முட்டை இருப்பாங்க. ஏன்னா புது ஜீவன் வரப்போகுது. அடுத்தது அது நல்லா அவங்களுக்கு வந்து செழிப்பு கொண்டு வரணுன்றதுக்காக முயல்ன்ற சிம்பலை வச்சு அவங்க வழிபடுவாங்க. அதை வந்து நம்ம மிஷனரிமார்கள் என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போகும்போது ஒவ்வொருத்தரையாக எடுத்துகிட்டு போகும்போது அவங்களால உள்ளுக்கு நம்ம இயேசுவை பற்றி சத்தியத்தை உள்ளுக்கு கொண்டு போகிறதுக்கு முடியலை. ஏன்னா புது தெய்வத்தை உள்ளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கனால யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. அப்போ பவுல் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது அத்தேனிய பட்டணர்களுக்கு பவுல் வந்து இதே மாதிரி உள்ளே போகும்போது சத்தியத்தை கொண்டு போகும்போது நீங்கள் வழிபடும் இந்த தெரியாத தெய்வன் அப்படின் போது அவங்க கொண்டு போகும்போது அங்கே இருக்க மக்கள் கேட்டது போல் இங்கே என்ன கொண்டு போனாங்கன்னா, நீங்கள் இந்த முட்டை யோசிக்கிறீங்க, இந்த முயல் சொல்கிறீங்க. சிம்பிளாக இப்படி யோசித்து பாருங்களேன். நான் இதை இப்போ இருக்க கண்டிஷன்ஸ் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஈஸ்டர் எக் அப்படின்னு கடையிலலாம் போய் ஈஸ்டர் சீசனில் வாங்கும்போது ஈஸ்டர் எக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட்டாகவும் இருக்கட்டும், இல்லை கேக்காகவும் இருக்கட்டும், இல்லை ஸ்வீட்டாகவும் இருக்கட்டும், அதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராக் லைன் மாதிரி இருக்கும்.
ஏன் சும்மா முட்டையில் வந்து அது டிசைன் இல்லை. அந்த டைம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னன்னா முட்டை உடைந்தது, அதாவது கிராக் பண்ணது, ஒரு டூம் ஏதாச்சும் ஒரு உடைஞ்சு ஒரு புது உயிர் வந்தது. இயேசு அவர் கல்லறை உடைத்து வெளியே வந்தார், அப்போ ஒரு புது ஜீவன், அதுதான் இதுன்னு காமிச்சாங்க. அதே மாதிரி செழிப்பு, அவங்க ரேபிட் பன்னி இல்லை முயல் வந்து செழிப்பு அப்படின்னு அவங்க காமிக்கும் போது அவங்க சொன்னாங்க இதே இயேசு தான் யோவான் 10:10 சொல்லியிருக்கார், என்மேல் ஜீவனும் பரிபூர்ண ஜீவனும் பெறுவீர்கள்னு சொன்னார் யோவான் 10:10. அதே தான் அவங்க சொல்லும் போது இந்த பனி ப்ராஸ்பரிட்டி நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்குறீங்க, பட் இந்த கடவுள் என்ன சொல்ல வர்றாருன்னா இங்கே இல்லை, செழிப்பு அவரிடம் இருக்குது, ஜீவனும் முழுமையான ஜீவனும் இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்தார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மித்தாவே இருந்து வந்தால் கூட இதை யூஸ் பண்ணி நம்ம அநேகருக்கு சத்தியத்தை கொண்டு போகிற வழியாக இருக்கே. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க மித்து அந்த கதையை யூஸ் பண்ணி நீங்கள் ஆண்டோட சுவிசேஷத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறீங்க, ஓகே புரியுது எனக்கு. ஆனால் அப்போஸ்தலர்களுடைய நீங்கள் பார்க்கும்பொழுது 13ஆம் அதிகாரத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணால் நீங்கள் போயிட்டு அடுத்த வாரமும் வந்து சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. அடுத்த வசனம் சொல்லுது சிட்டியே வந்துருச்சு அப்படிங்க. சுவிசேஷத்துக்குள்ளே இல்லாத வல்லமையாக அந்த கட்டுக்கதைகள் இருக்க போது நீங்கள் கவனிச்சிங்களா? இயேசு ஞாபகம் இருக்காரா இல்லையா? ஈஸ்டர் அன்னைக்கு பிரியாணி ஞாபகம் இருக்குது, முட்டை ஞாபகத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் பன்னி ஞாபகம் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த இயேசு ஞாபகத்தில் இல்லை. என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள்? அது உண்மை. பண்ணிங்கிறீங்களே, அது முயல்னே முயல் ரேபிட்டு தான் எனக்கு பழக்கம். ஆனால் நீங்கள் முட்டை சொன்னீங்கல்ல, முட்டை வெளியிலேருந்து உடைச்ச ஆம்லெட்டையை உள்ளேருந்து உடைச்சிட்டு வந்தால் தான் ஒரு புது ஜீவன். நீங்களே கோடு போட்டு வச்சுட்டா நாங்கள் எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? தம்பி சொன்ன மாதிரி ஒரு மனிதனை ரட்சிக்கத்தக்கதான வல்லமை பாரம்பரியத்திற்குல்ல படைத்தோட வார்த்தைக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த வார்த்தையில் மட்டும்தான் ஒரு பெரிய ஒரு ஜீவனையை கற்று வச்சிருக்கிறார். இப்போ இதை தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு. அதை நான் அந்த பாரம்பரியத்தை பற்றி தானே பேசலான்னு இருக்கேன். மேபி நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் பிடிக்குமான்னு தெரியாது, பட் ஆனால் சொல்லிடுறேன். இப்போ ஆண்டவரே என்ன சொன்னார்னா, யூத ஜனங்களை பார்க்கும்பொழுது நீங்கள் பாரம்பரியத்தில் ஃபாலோ பண்ணுறீங்க நல்லதுப்பா, ஆனால் வசனத்தை விட்டுட்டு பாரம்பரியத்தை மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ என்னுடைய ஒரு வருத்தம் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம பாரம்பரியத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை வசனத்துக்கு கொடுக்குற மாதிரி தெரியல. இப்போ நல்ல கவனிங்க, காலையில் எத்தனை மணிக்கு ஆராதனை? ஈஸ்டர் அன்னைக்கு அதிகாலையில் 4:30 மணிக்கு ஆராதனை. 4:30 மணிக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 4:30 மணிக்கு நீங்கள் சர்ச்சு உள்ள இருக்கணும்னா காலை எத்தனை மணிக்கு எந்திக்கணும்? சில பேர் 3 மணிக்கு எந்திருப்பாங்க, சில பேர் சட்டையை போட்டு போயிடுவாங்க. உள்ள போய் என்ன பண்ணோம், வீட்டில் தூங்குறதுக்கு பதிலாக தப்பா நினச்சிக்காதீங்க, பிரசங்கத்தில் தூங்குறது. அதான் ஒரு பையன் சொல்லிட்டு இருந்தான், சர்ச்சில் பிரசங்கம் பண்ணி உட்காந்துட்டு இருந்தான். அப்போ பக்கத்தில் இருக்க பையன் கேட்டான், எப்பா பாஸ்டர் கண்ணெல்லாம் ரெட்டாக இருந்துச்சு பார்த்தியாடா, நைட்டு ஃபுல்லாக அழுது ஜோம் பண்ணியிருப்பார் போல இருக்கு அப்படின்னா. உடனே இல்லைடா நான் பார்க்கல அப்படின்னா. ஏன்டா பார்க்கல அப்படின்னா, இல்லை அவர் ஜோம் பண்ணும்போது நான் கண்ணை மூடிட்டு இருந்தேன், அதனால் அவர் கண்ணை நானும் பார்க்க முடியல, என் கண்ணை அவர் பார்க்க முடியாது. அவர் பிரசங்கம் பண்ணோன்னே நான் கண்ணை மூடிட்டேன், அதனால் நான் பார்க்கவே முடியல அப்படின்னா. பகலில் பண்ணுற பிரசங்கத்துக்கே இந்த நிலைமைன்னா 4 மணிக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணி நீங்கள் அங்கே எவ்வளோ நேரம் பேசுனாலும் எங்கள் மண்டைகள் என்ன போகும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கவனை போட்டு பிரசங்கம் பண்ணும்போது 3 பிரசங்கியார் தெரியுறாங்க. இந்த பக்கம் ஒரு தேவதூதர், அந்த பக்கம் தேவதூதர், நடுவில் அவர் யார் பிரசங்கம் பண்ணுறானே தெரில. இப்படி அதிகாலையில் ஆராதனை வைக்கிறது நல்லது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் வசனத்திற்கான உதவக்கூடிய, வசனத்தை சொல்லுவதற்கு உதவக்கூடிய பாரம்பரியங்கள் நல்லது, வரவேற்கப்படத்தக்கது. ஆனால் பாரம்பரியத்து நிமித்தமாக வசனமும் சத்தியமும் மட்டுப்படுத்தப்படுவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. பாரம்பரியத்துக்கு கொடுக்க முக்கியத்துவத்தை வசனத்துக்கும் சத்தியத்துக்கும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் ஜானி? கரெக்டு தான் பாஸ்டர். ஆனால் இதில் இன்னொரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, பிறந்த நாள் எப்போ கொண்டாடுவோம்? பிறந்த அன்னைக்கு மாத்திரம்தான் கொண்டாடுறோம். எல்லா நாளும் கொண்டாடுறோமா? எல்லா நாளும் நம்ம கண்களை திறக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தரோட கிருபை தான். அப்போ உயிர் தெழுந்தல் ஒவ்வொரு நாளும் பிறந்த நாளுங்க. கரெக்டு தானே? தேவனுக்குள்ள ஒவ்வொரு நாளும் பிறக்கிறது அது கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை தான். அவர் அனுமதிக்காதான் நம்மளால முழிக்க முடியும், பார்க்க முடியும். ஆனால் அந்த உயிர்த்தெழுதல் ஈஸ்டர்னு வரும்பொழுது கரெக்டாக அந்த நாளில் மட்டும் தேவன் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற பாடலை நம்ம பாடுகிறோம். அவர் நமக்காக ஜெயித்து சிங்காசனத்தில் வீட்டில் இருந்தார்னு பாடல்லாம் நம்ம பாடுறோம். அன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் சிறப்பாக ஆராதிச்சுட்டு மற்ற நாளெல்லாம் உயிர் தெழுந்தார் அப்படிங்கிற ஒரு உணர்வே இல்லாமல் வாழ்வதுங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. என்ன சொல்ல போனால், இந்த உயிர் தெழுந்த நாளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அனுதினமும் உயிர் தெழுந்தாருங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்தவரோட வாழ்க்கையே சீர்படுத்தப்பட்டு சீர்திருத்தப்பட்டு ஒரு பரிசுத்தமுள்ள உயிர் உள்ள உயிர் தெழுந்தவர்களாக மேன்மை மிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்வர்களாக காணப்படும் பொழுது சுற்றி இருக்கிறவர்கள் நம்மளை கண்டு ஆச்சரியம் அடையக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழலாம் இல்லை பாஸ்டர்? அது ஏன் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். நம்ம இல்லை, கண்டிப்பாகவே தம்பி சொன்னது மாதிரி
அந்த நாளில் மட்டும் ஒரு அதிகால ஆராதனை, அந்த நாளுக்கு மட்டும் ஒரு சிறப்பு. நீங்கள் சொல்கிற மாதிரி தினசரி வந்துட்டு நம்ம பிறந்தநாள் கொண்டாட முடியாதுல்ல. ஆனால் அதே சமயத்தில் ஒன்று, பாரம்பரியங்கள் கீழே இருக்கணும், வசனம் எப்பொழுதுமே மேலே இருக்கணும். இப்போ நம்ம இதை தொடர்ந்து இந்த ஒரு வரலாற்று நிகழ்வோடு கூட அந்த உயிர்த்தெழுந்த நாளில் சம்மந்தப்பட்ட நபர்களாக இருக்கிறார். அந்த சுவாரஸ்யமான நபர்களும் அவர்கள் நம்ம கற்றுத்தரக்கூடிய சில பாடங்கள் நம்ம கற்றுக்கொண்டால் அது நல்லாயிருக்கும். இந்த இடத்துல ஜெனிஃபர் நீங்கள் தான் அதை பற்றி ஆரம்பிக்கணும். நான் வந்து இந்த மகதலேனா மரியாள் அப்படிங்கிற அவங்கள பற்றி நான் ஒன்று சொல்லுவேன். பெண்ணாக இருந்தனால பெண்ணை பற்றி பேசுகிறாங்களா முன்னுரிமை. அவங்க ஏற்கனவே பெண்ணாக இருந்தும் கூட பேதுருவை பற்றி முந்தி பேசினாங்க. மகதலேனா மரியாளில் நம்ம பார்க்கும்போது இந்த சுவிசேஷங்களில் அவங்கள பற்றி நம்ம வாசிக்க முடியுது. லூக்கா 8வது அதிகாரம் 1-3 வசனங்களில் நம்ம வாசிக்கும்போது மகதலேனா மரியாளும் இன்னும் அவங்களோட சில பெண்களும் வந்து இயேசுவோட கூட சேர்ந்து அவங்க பயணித்ததை நம்ம பார்க்கலாம். ஆஸ்திகளால் அவங்க வந்து அவருக்கு ஊழியம் செஞ்சார் அப்படின்னே வசனம் நமக்கு சொல்லுது. அவருடைய வாழ்நாட்களில் மட்டும் இல்லாமல் அவருடைய இறக்கும் தருவாயிலையும் இந்த மகதலேனா மரியாள் இன்னும் சில பெண்கள் வந்து அவரோட இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. மார்க் 15:40-41, மத்தேயு 27:55-61 இந்த வசனங்களெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மகதலேனா மரியாளும் இன்னும் சில பெண்களும் வந்து ஒரு தூரத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில் தொங்கும்போது அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னும் யோவான் வந்து அதை எழுதும்போது யோவான் 19 அதிகாரம் 25-27 சொல்லும்போது அவங்க வந்து அந்த சிலுவைக்கு அருகிலேயே எங்கே வந்து மரியாள் இயேசுடைய தாயார் இருக்காங்களோ யோவான் நிற்கிறாரோ அதே இடத்துலையே வந்து இவங்க மகதலேனா மரியாளும் இருக்கிறதா வந்து அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அப்போது அவர் இறக்கும் தருவாயில் மாத்திரமல்ல, அவர் உயிரோட மினிஸ்ட்ரி செய்கிற டைமில் மாத்திரம் இல்லை, இன்னும் அவங்கள பற்றி எழுதும்போது மகதலேனா மரியாளை பற்றி எழுதும்போது மத்தேயு 27:61 வசனத்தில் எப்படி சொல்லுதுன்னா, அவர் இறந்ததுக்கு அப்புறமாவும் அந்த கல்லறைக்கு வெளியில் அவங்க உட்காந்துருந்தாங்க, அவங்களும் இன்னொருத்தவங்களும் வந்து உட்காந்துருந்தாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பகுதி, அவருடைய உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம், அதாவது அவர் உயிர்த்தெழுந்துட்டாருன்னு அவங்களுக்கு தெரியலை, அந்த யூதர்கள் கொடுக்குற அந்த கடைசி மரியாதைக்காக அந்த பெண்கள் சிலர் வந்து அதிகாலையிலேயே வந்து அவங்க சென்று அந்த என்ன சடங்கு அதை செய்கிறதுக்காக அவங்க போகிறத நம்ம வாசிக்கிறோம். அப்பயும் அங்கே மகதலேனா மரியாளை பற்றி நம்ம வாசிக்கிறோம். ஸோ இந்த மகதலேனா மரியாளை பற்றி வேதத்தில் சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்குன்னா, அவங்க கிட்டேருந்து 7 பிசாசுகளை வந்து இயேசு ஓட்டியிருந்தார் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த ஒவ்வொரு இடங்கள்லையும் அவர் அவங்களோட பயணிக்கிறது வந்து இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவர் எனக்கு ஒரு நன்மை செஞ்சார், அந்த நன்மைக்காக மாத்திரமே நான் அவரை வந்து பின்தொடரல, அந்த நன்மை செய்ததற்கு ஒரு ரெஸ்பான்ஸாக அந்த அன்பின் நிமித்தமாக நான் வந்து அவரை தொடர்ந்து பயணிக்கிறேன். அப்போ நான் என் வாழ்க்கையை நான் யோசித்து பார்க்குறேன், எத்தனையோ நன்மைகள் வேணும்னு சொல்லி நான் தேவனை தேடுறேன்னா, இல்லைன்னா அவர் எனக்காக செய்த நன்மைகளுக்காக நான் அவரை தொடர்ந்து உண்மையுடன் நான் வந்து அவரை ஃபாலோ பண்ணுறேனா அப்படிங்கிறத வந்து நான் அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிறேன் பாஸ்டர். இன்னும் ஒரு காரியம் மட்டும், அவர் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறமா முதல் காட்சியளித்தது வந்து மகதலேனா மரியாளுக்காக அவங்கக்கிட்டேருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. பெண்ணுரிமை சொல்லும் போதே ஒரு சிரிப்பு, ஒரு புன்முறுவல். ஏவாள் பண்ணதெல்லாம் மறந்துட்டாங்க போல. அடுத்து நீங்கள் வருவீங்கல்ல. மார்க் 16:9 நம்ம இதை குறித்து வாசிக்கிறோம். யோவான் 20:1-18 அந்த பகுதியிலையும் வந்து இந்த கடைசியாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதில் வந்து ஒரு சிலர் இதை தவறாக வந்து சொல்கிறாங்க, அதனால் அந்த பகுதி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க இயேசு கிறிஸ்து தான் அங்கே நிற்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சோன்னையும் அவங்க அவரை பிடிக்கும்போது, அதாவது அதில் எப்படி போட்டிருக்கு இங்கிலீஷில் அப்படின்னா, டு நாட் ஹோல்ட் மீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஒரு சில வேர்ஷன்ஸில் டு நாட் டச் மீ அப்படின்னு சொன்னோன்னையும் எல்லாரும் வந்து பெண்கள் வந்து இயேசுவை வந்து தொடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் அதை நம்ம கிரேக்க பதத்தில் பார்க்கும்போது டு நாட் கண்டினியூ டு ஹோல்ட் ஆன் டு மீ, நான் வந்து என்னுடைய பிதாவின் இடத்துல போகணும், நீ போய் என்னுடைய பிரதர்ஸ்ட்டை வந்து இந்த சுவிசேஷத்தை சொல்லு அப்படின்ற மீனிங்கில் தான் வந்து இதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் அப்படி யோசிச்சா, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம்,
ஒருவேளை இன்னைக்கு அவள் கிறிஸ்துவை தொடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு வியாக்கியானம் கொடுத்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு கிறிஸ்துவை தொடக்கூடாதுன்னு நீங்கள் யாரை சொன்னீங்களோ அவங்களுக்கு உள்ளே கிறிஸ்து இருக்கிறாரே. ஸோ எனக்கு என்னமோ அந்த வியாக்கியானம் வந்து அது முறையானது அல்ல, தவறானதுன்னு நினைக்கிறேன். ஜான் பாஸ்டர், தாகம் உள்ளவமே தண்ணியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், சுத்த இருதயம் உள்ளவர்கள் என்னை காண்பார்கள் தரிசிப்பார்கள் சொன்னது போல், அக்கா சொன்னது போல் நல்ல இருதயம் உள்ளவர்களாக தாகத்தோடு இருந்ததுனால அன்றைக்கி மகதநாள் மரியாதை இடத்துல இயேசு சந்திச்சார். எனக்கு ஒரு சந்தேகம் ஜான், ஏன் ஜான் இவங்கெல்லாம் வரல? இந்த பேதுரு யோவான்லாம் தூங்கிட்டு இருந்திருப்பாங்களா வீட்டில்? இல்லை நினைக்கிறீங்க? காலையிலே அதிகாலையிலே இருட்டோட அந்த அம்மா எந்திரிச்சு போயிருக்கு. ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எப்பொழுதுமே நம்ம பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம். எப்போதாவது தவறுகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி பழம் பறிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஒன்றும் பதில் சொல்லலை. சரி பரவாயில்ல, நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த சீஷர்கள் இந்த யூத தலைவர்களுக்கு பயந்து ஒரு கலக்கத்துடன் அவர்கள் எல்லாம் வீட்டு அறையில் கதவுகளை பூட்டி கொண்டு உள்ளே இருந்திருக்கிறாங்க. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிங்கிற கவலையில் உள்ளே இருக்கும் பொழுது மகதநாள் மரியாதை சந்தித்த பிற்பாடு இயேசுவானவர் தன்னுடைய மறுரூபமான பிற்பாடு பூட்டி இருந்த கதவுகளுக்கு வழியாக உள்ளே சென்று பயப்படாதீர்கள் சமாதானம் உண்டாக கடவுதுங்கிறார். எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஐயோ என்னடா கதவு பூட்டி இருக்கு, திடீர்னு ஒருத்தர் வந்து சமாதானம் உண்டாக கடவுதுன்னு சொல்றாரு என்ன அப்படிங்கும் பொழுது அப்போ அவர்களுக்கு வெளிச்சம் வருது. இதை ஏன் இயேசு அந்த இடத்துல அவர் முன்பதாக செய்தார் என்றால், ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நிறைவேற்றி முடித்தாய்துன்றது காண்பிப்பதற்காக இயேசு இதை செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கும் பொழுது, எப்பா எதுக்கு பயப்படுற, நான் வந்துட்டேன், உனக்கு சமாதானம் தான், வேறு எதுவுமே கிடையாது. இனி இந்த உலகத்தில் வாழும் பொழுது எனக்காக வாழும் பொழுது நீ பயப்படக்கூடாது, சமாதானத்தோடு தான் இருக்கணுங்கிறத தேவன் இந்த இடத்துல தெளிவாக சொல்லுகிறார். ரெண்டாவது, அவர் ஏன் அவர்களுக்கு காட்சி அளித்தார் என்றால், அதை காட்சி அளிக்க நான் உயிர்த்தெழுந்து விட்டேன் என்பதை நீர் உறுதியாய் நம்ப வேண்டும் என்பதற்காக தான் தேவன் அவர்களுக்கு காட்சி அளித்திருக்கிறார். இதை பார்க்கும் பொழுது என்னுடைய இருதயத்தில் கலக்கமோ கவலையோ பயமோ உலகத்தை குறித்து அச்சம் இருந்தால் என்றால் ஒன்று தெரியணும், எனக்கு உயிர்த்தெழுந்த தேவன் காட்சி அளித்தது நிச்சயம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் நிச்சயமாய் எனக்காக பரலோகத்தில் இருக்கிறார், திரும்ப வருவார் உணர்வு எனக்கு இருக்கும் பொழுது எந்த கலக்கமாக இருந்தாலும் மாறிவிடும், சமாதானத்தோடு இந்த பூமியில் வாழலாங்கிற நிச்சயம் இருக்குங்கிறத இந்த காரியத்தின் மூலமாக நான் கற்றுக்கொள்கிறேன். இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, கல்லறையை திறந்து வெளியில் வந்தவ பூட்டியிருந்த கதவை திறக்காமலே உள்ளே வந்தார். அவருக்கு எந்த அனுமதியும் தேவையில்லை, உயிர்த்தெழுந்த சரீரத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. பிரதீப் தம்பி ஜான், நீங்கள் சொன்னீங்க 10 அப்போஸ்தலர் பற்றி பேசிட்டீங்க. அதில் 11ஆவது இருந்தார், அவர் வந்து விசேஷமானவர் தோமா. நம்ம அவரை வந்து டவுட்டிங் தாமஸ் அப்படி யோசிச்சுட்டு நம்ம எல்லாருமே இருப்போம். கிறிஸ்தவர்கள் நமக்குள்ள அநேகர் வந்து தாமஸோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கவே மாட்டோம். ஏன்னா டவுட்டிங் தாமஸ்ன்ற பேரை பார்த்த உடனே நம்ம என்ன யோசிப்போம், ஏன்னா நம்ம கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கோன்னு யோசிக்கிறோம். இல்லை, நான் மற்ற நாட்டுக்காரங்க அப்படி சொல்லலாம். எஸ்பெஷலி இந்தியர்களாகிய நாம, தமிழ்நாட்டுக்காரர்களாக நாம தாமஸை தூக்கி பிடிக்கணும் தவிர தள்ளி விட்டுடக்கூடாது. ஏன்னா நம்மை தேடி வந்திருக்கிறார் கண்டிப்பாக பாஸ்டர். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம அவர் டைப்பாலஜி நம்ம ஏன் பார்த்துக்கோமே அப்போ தெரியுமில்ல. அப்போ என்ன நம்ம கிறிஸ்தவ அநேகர் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு தாமஸில் போகிற மாதிரி நம்ம வாழ்க்கையை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். நம்ம நல்ல பிரசங்கம் கேட்போம், வேத அறிவில் நல்லா வளர்ந்துருப்போம். சின்ன வயசு அநேகர் குழந்தையிலிருந்தே கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்து வளர்ந்துருக்கோம். எல்லாம் தெரியும், நல்ல பிரசங்கம் கேட்டிருக்கோம். ஏன் இப்போ யூடியூப் எல்லாத்தையும் சேனல்ஸ் எல்லாம் கேட்டு ஃபுல்லாக கேட்டு வளர்ந்துட்டு எல்லாம் வந்திருப்போம். ஆனால் வேறு பண்ணுவோம் பயங்கரமாக சேனல் சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணுவோம். பட் ஆனால் என்னைக்காச்சும் அதுக்காக நின்று அந்த விசுவாசத்தில் நின்று இயேசுக்காக நிற்போம், இயேசுவை ஆண்டவராக ஏற்று அவருக்கு அடிமையாக நம்ம நிற்போம் அப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? யோசிக்கவே இல்லை. இதுக்கு மேலே யோசிப்பாங்க. இதில் அநேகர் தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, நல்லா பிரசங்கமும் பண்ணுவோம். தாமஸ் எங்கே பிரசங்கம் பண்ணார்னு யோசிக்கிறீங்களா? ஏன் அங்கே பண்ணார். யோவான் 20, 23, 24 அந்த இயேசு வந்துட்டு போனதுக்கப்புறம் அதுலேயே அப்படி படிச்சுட்டு வந்தீங்கன்னா, தோமா என்ன பண்ணுவார், வந்துட்டு எங்கள் இயேசு பார்த்துட்டு போனார் அப்படின்னு அந்த 10 பேர் சொல்லும் போது தோமா அங்கே நல்லா பிரசங்கம் பண்ணுவார். நானும் பிரசங்க யாருன்னு காமிப்பார். நீங்கள் வாங்க, அவர் இயேசு வந்தார் நம்ப மாட்டேன். அவர் வந்து அவர் ஆணி அடிக்கப்பட்ட கைகளில் ஃபஸ்ட்டு நான் பார்க்கணும், அது தொட்டு பார்க்கணும். அவர் ஈட்டியில் சைடில் ஈட்டி அடித்தது தொட்டு பார்க்கணும் அப்படி சொல்லுவார். இப்படி சொல்லிட்டு இருந்த தோமா நம்பலை. அதாவது அவளுக்கு வசனம் இயேசு கூட இருந்துட்டு வசனம் எல்லாம் தெரியும், இயேசு சொல்லி கொடுத்த பிரசங்கம் எல்லாம் அவர் கேட்டார். ஆனால் நம்பலை. ஆனால் இயேசு எப்போ வந்து ஒரு பர்சனல் என்கவுண்டர் ஜீசஸ், இயேசு அவரை வந்து தனியாக சந்திக்கும் போது இயேசு தொட்டு பாரெலாம் சொன்னார். ஆனால் அவர் தொடலை. பார்த்த உடனே அப்படி காலை சரண்டர் ஆனார், விழுந்தார். விழுந்துட்டு
என் ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் ஆளு என் ஆண்டவரே என் தேவன் பார்க்காத சொல்றாரு. வரைக்கும் தான் சந்தேகம், பார்த்தோன்னா அது பறக்குது இல்லை. என் ஆண்டவரேன்னு சொல்லும் போது நான் ஸ்லேவ், நான் அடிமை உமக்கு, எனக்கு எதுவுமே கிடையாது, இது கேட்டது ஃபாலோ பண்ணுறதுல இல்லை, என்னோட ஜீவனே உமக்கு தான் சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம தோமா பற்றி நிறைய நம்ம வேதத்தை நம்ம படிக்கல, பேரை வச்சு நம்ம படிக்கல. ஆனால் நமக்கு சொல்ல வேணாம் எதுவுமே, வரலாறு நம்மளுக்கு சொல்லுது. நம்ம தமிழ்நாடுக்கு வந்து அவர் விதைச்ச விதைலாம் நம்மலாம். நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கூட தேவையில்லை, இவங்க எல்லாருக்கும் அநேகருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம அநேக இது கேட்டாலும் நம்ம ரட்சிப்பு நம்மளுக்கு இயேசு கிட்ட போய் இயேசு நம்ம மீட் பண்ணும்போது அந்த ரட்சிப்பு வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அவர் காலை சரணடைஞ்சு அவருக்கு ஸ்லேவாக, அவர் நமக்கு லார்ட்ஷிப் கீழே நம்ம வருவோம். அதனால் எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும். இது என் வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான அனுபவம் நான் கருதுறேன். பிரதர், நீங்கள் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொன்னீங்க, லார்ட்ஷிப், சரண்டர் ஆகிறது, அடிமைன்னு. இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவர் எனக்கு அப்பா, யார்? ஏசப்பா. அவரை அப்பாங்கிறோம், அவரை கர்த்தருங்கிறோம், ரட்சகருங்கிறோம். ஆனால் அதே நேரம் அவரை லார்ட், அதாவது அவர் என்னுடைய கர்த்தர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோமா அப்படின்னு நிறைய இடத்துல இல்லை. ஏன்னா பேசிக்காக நமக்கு என் பின்னே வரவர்கள் சிலுவை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு. அப்படின்னு எடுத்தோன்னா நான் சொல்கிறத நீ கேளு, அது ஒரு சிலுவைங்கிறது சாவு ஏறக்குறைய, அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நாம் அன்றைக்கி இயேசுகிட்ட வந்து வாழ்வுன்னு தான் பிரசங்கிக்கிறோமே தவிர, வாழ்வு நாம் சொல்கிற வாழ்வுன்னா வீடு, காரு, பங்களா இதை பற்றி தான் பேசுகிறோமே தவிர ஆவிக்குரிய காரியங்களை பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை. ஆனால் இங்கே நான் இவங்க சொன்ன மாதிரி இவர் எப்படி தோமாவை பற்றி சொன்னாரோ அதே மாதிரி நான் யோவானை பற்றி சொல்லலாம்னு ஆசைப்பட்றேனே. இப்போ யோவான் 21வது அதிகாரம் வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு அதிகாரம். இந்த விடுதலை தேடி ப்ரோக்ராமில் கூட ஒரு பல எபிசோட் அதை பற்றி பேசியிருக்கிறேன். அதில் என்ன ரொம்ப ஒரு டச் பண்ண விஷயம், 2 கதாநாயகர்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரு கதாநாயகன் ஸ்க்ரீனு முன்னே நிற்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு கதாநாயகன் மறைமுகமாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா ஆண்டவர், நமக்கு அந்த சம்பவம் தெரியும், ஆண்டவர் வராரு, கரையில் வெயிட் பண்ணுறாரு, சீஷர்கள் மீன் பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க, ஒன்றும் கிடைக்கல. அப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, எப்பா வலையை போடுங்கிறாரு. ஒரு மீன்கள் வருது, வந்த உடனே கரைக்கு வந்துட்டாங்க. வந்து முடித்த உடனே அப்போ ஆண்டரோட ஒரு உரையாடல் வரும் பொழுது பேதுருவை பார்த்து பேசுகிறது உரையாடல் நமக்கு தெரியும். அன்பாக இருக்கிறான்னு கேட்குறாரு, நேசிக்கிறாயன்னு கேட்குறாரு. கரெக்டாக முடிச்செல்லாம் முடிச்சுன்னா அவர் வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, யோவான் 21வது அதிகாரம் 19வது வசனத்தில், இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். இன்னபடியாக வாழ்வான்னு சொல்ல, இன்னபடியாக சாவான்னு சொல்கிறாரு. அப்போ அழைப்பு கொடுக்கும் பொழுதே நீ எப்படி வாழ்வேன்னு சொல்லி அழைப்பு கொடுக்கல, நீ எப்படி சாவேன்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறாரு. ஆனால் இப்படி ஒரு அழைப்பை பேதுருக்கு வந்த உடனே பேதுரு பின்னால் வந்தார். சரி, அது கூட ஒத்துக்கலாம். பேதுருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சத்தமே இல்லாமல் கேட்டுக்கிட்டு இருந்த யோவானும் ஏதோ பேதுரு பார்ட்டி ஆரம்பிக்க போகிறார், நம்ம கொள்கை செயலராக சேர்ந்துருவோம் அப்படின்ட்டோ, இல்லை ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறாரு, வாழ்க்கையில் இல்லை, சாவை நோக்கி பேதுருவை தேவன் அழைக்கும் போது சத்தம் இல்லாமல் இருந்த யோவான் பின்பற்றி வந்தான். அப்போ நான் இப்படி பார்க்குறேன். அப்போ இந்த யோவானுடைய மனப்பான்மையை பார்க்குறேன், அந்த அன்பை பார்க்குறேன். இது ஒரு வேத வல்லுநர் விளக்கும் போது இப்படி விளக்குறாரு. தேவன் நம்ம அழைக்கிறாருன்னா எப்படி அழைக்கிறாருன்னா, நடுவில் கிங்கு நிற்கிறாரு, சுற்றி சோல்ஜர்ஸ் நிற்கிறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த சோல்ஜர்ஸுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, we are surrounded by enemies-னு தெரிஞ்சிடுச்சு. முழுக்க எதிரிகள் சூழ்ந்துட்டாங்க. இப்போ கண்டிப்பாக எல்லா சோல்ஜர்ஸும் பார்க்குறாங்க, நம்ம மாட்டிக்கிட்டோம். சுற்றிலும் பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ், எதிரி நாட்டு வீரர்கள் சூழ்ந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம்னு அப்படி ஓட தயாராக இருக்கும் பொழுது டக்குன்னு அந்த கிங் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, என் மீது யார் அன்பாக இருக்கிறாங்களோ அவங்க மட்டும் நெல்லு, மிச்சம்லாம் ஓடிடுங்கிறார். இப்போ யாராவது ஓடுவானா? இந்த உலகத்தில் தேவன் நம்மளை அப்படி தான் வச்சிருக்கிறாரு. சுற்றிலும் பிசாஸ், த பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் எனிமி பேசிக்கலாம். அப்போ சாத்தானுடைய சாம்ராஜ்யம் சுற்றி இருக்கும் பொழுது சர்வ வல்ல தேவன் என்னை நிற்க சொல்லிட்டு என் மேலே அன்பாக இருந்தால் நில்லுங்கிறார். சாவுன்னு தெரிஞ்சால் கூட என்னை படைச்சவருக்காக நான் நிற்பேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இந்த உயிர்த்தெழுதினால நமக்கு வரணும். கூட நெல்லுன்னு அதிகாரத்தினால சொல்லாமல் அன்புனால. அது ரொம்ப வேலிடு ஒரு பாயிண்ட். ஏன்னா அதிகாரத்தோடு நம்மளால் மிஞ்ச முடியும், ஆனால் அன்பை தாண்டி சொல்ல முடியாது. ஜான்? ஆமாம் பாஸ்டர், நீங்கள் எல்லா சம்பவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இயேசு தோன்றும் பொழுது ஏதாவது ஒரு நோக்கம் தான். நோக்கம் இல்லாமல் இயேசுவானவர் யாரும் சந்திக்கவில்லை. அப்படி ஒரு நோக்கத்தோடு சந்தித்த ஒரு சம்பவம் லூக்கா 24ஆம் அதிகாரம் 13-35 பார்க்கலாம். எம்மாவூருக்கு செல்லுகிற 2 சீஷர்கள் மத்தியில் அவங்க பேசுகிற தருவாயில் இயேசு அமைதியாக வந்து தன்னை வெளிப்படுத்தாதபடி நின்று அங்கே பேசுகிறார். அங்கே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. எப்பா உனக்கு தெரியாதா எருசலேம் என்ன நடந்தது, அங்கிருந்து தானே வர அப்படின்னு, என்னப்பா என்ன ஆச்சு அப்படிங்கும்போது அவங்க கேட்குறாங்க. இந்த மாதிரி தீர்க்கதரிசியாய் ஒருத்தர் இருந்தார், அவர் இருக்கும் பொழுது அவரோட வார்த்தை
அவருடைய செய்கைகளும் வல்லமை மிக்கதாக தேவனுக்கு முன்பதாக மனிதருக்கு முன்பதாக இருந்ததை நீ அறியவில்லையோ? அவர் இந்த மாதிரி பெண்கள் அங்கே போய் அங்கே சென்று கல்லறை திறக்கப்பட்டதை கண்டு அவர் உயிர்த்திருந்தார் என்ற செய்தியை சொல்லும் பொழுது நாங்கள் இதை கேட்டோம். ஆனால் எங்களுடைய மனக்கசந்து ஒரு 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 கேள்விக்குறியாக இருக்கிறதுன்னு சொல்லி பேசும் பொழுது இயேசுவானவர் அந்த இடத்துல வார்த்தையை கொண்டு அவருக்கு விளக்குகிறார். அவர் இடத்துல டக்குனு பூம் அப்படின்னு ஒரு தாத்தாப்பா இயேசு உயிர்த்தெழுந்த என்ன பாருங்க அப்படின்றதுக்கலாம். ஏன்னா குழப்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மத்தியில் ஈஸியாக புரிய வைக்கணும்னா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். இன்னைக்கு ஊழியக்காரங்க நிறைய பேர் பண்ணுற மாதிரி. கரெக்ட் மாஸ்டர், ரைட், டக்குன்னு பண்ணிடலாம். ஆனால் அவர் அதை பண்ணாமல் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்போ ஃபூலிஷ், எவ்வளோ ஒரு முட்டாளாக நீங்கள் இருக்கிறீங்க. வேத வசனத்தை ஏற்கனவே தெளிவாக உரைத்ததை புரிந்து கொள்ளாமல் விசுவாசியாக இராமல் நீங்கள் இப்படி இருக்கீங்களே சொல்லி கவலைப்பட்டு மோசேல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லா காரியத்தையும் பேசி அவருக்கு விளங்க செய்தார். இதை கேட்கும் பொழுது கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, வந்து எங்களோட தங்கிட்டு போகணுன்னு. அப்போ கூட இயேசு அவர் கூட இருந்து தங்கி போஜனம் பண்ணார். அப்பத்தை பிற்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு. திறக்கப்பட்டோன்னு தான் அவங்களுக்கு தெளிவே வருது. ஐயோ, என்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு இருந்ததல்லவா, அவர் என்னிடத்தில் வசனத்தை விளக்கும் பொழுது என்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு இருந்ததல்லவா அப்படிங்கிறாரு. அப்போ இன்னைக்கு நிறைய நேரத்தில் வசனத்தை கேட்கறதுனால நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியாது, அதை விளங்க செய்து புரிந்து கொள்ளும் பொழுது தான் என்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு எழுதணும். நீங்கள் பல நேரத்தில் சபைகளை போயிட்டு நான் வசனத்தை கேட்டேன், பைபிளில் படித்தேன், நீ காலையில் இதை படித்தேன், இதை அதனால் நம்முடைய இருதயம் மாற்றப்படாது. அதில் என்ன கான்டெக்ஸ்ட் இருக்குது, என்ன பின்னணி இருக்குது, அது எனக்கு என்ன பேசுது, தேவனின் இடத்துல என்ன பேசுகிறாங்கிற உணர்வோட நான் கேட்கும் பொழுது என்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதா? இன்னைக்கு உங்களுடைய இருதயம் தேவனுக்காக கொழுந்து விட்டு எரிய வேண்டும் என்றால் வார்த்தை வேண்டும். வார்த்தை இருந்தால் மாத்திரம் கொழுந்து விட்டு எரிய முடியும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். வார்த்தையான தேவன் மாம்சமாகி நமக்காக மரித்து உயிர் தெழுந்து இந்த ஜனங்கள் மத்தியில் வார்த்தையை கொண்டு பிரசங்கம் செய்து விளங்க செய்து இருதயத்தை கொழுந்து விட எது செய்தார்? அன்னைக்கு சின்ன வார்த்தை அவரிடத்துல பேசினார். இன்னைக்கு வார்த்தை முழுவதுமாக நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை என்னிடத்தில் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு என்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு தேவனுக்காக பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அப்படி நம்ம பிரகாசிக்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தையாகவே நம்ம இருக்கணும். வார்த்தையாகவே வாழும் பொழுது நம்முடைய இருதயம் கர்த்தருக்காக ஜொலிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லையே நான் நினைக்கிறேன். நிச்சயமா எரேமியாவோட சொல்லும்போது உடைய வார்த்தை எனக்குள்ளே வந்து அக்னியாக என்னை தகிக்குதுங்கிறார். கர்த்தருடைய அந்த வார்த்தை நம் மீது வரும்போது, நமக்குள் வரும்போது அது இருதயத்தை நிச்சயமாக என்ன செய்யும்? கொழுந்து விட்டு எரிய செய்யும். எல்லாருமே சொன்ன காரியத்தை தாண்டி இப்போ அடுத்த கட்ட நிகழ்வுக்கு நம்ம போகலாம்.